அனைவருக்கும் வணக்கம். நான் இதுவரை இந்த லைஃப்பில் கடந்து வந்த சில பாதைகளை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன்ற பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன். நான் வந்து 22 பேட்ச் படித்து கொண்டிருக்கேன். கேஎல் படிக்க பயாலஜி எடுத்தினான். எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னமே தெரிஞ்சிட்டுது சரிப்பட்டு வராதுண்டு. அப்படியே ஒன்றா அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போயில்லை. சரி, அப்படியே 23 மாதிரி படிப்போம்ட்டு 23 மாதிரி படித்தேன். 23 மாதிரி படித்தா எக்ஸாம் வந்து ஒன்று கேட்க அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. சரி, கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டு எக்ஸாமுக்கு போய் எழுதி எக்ஸாம் வழினா ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வந்ததுன்னா 3 years தான் வந்தது. சரி, என்கிட்ட 3 years கொண்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்க வாரம் போகிறவங்கெல்லாம் கேட்டான், தம்பி என்ன ரிசல்ட்ஸ் 2 ரிசல்ட்ஸை சொல்ல ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொருதான் சொல்லுவான். சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம், அதுக்கு இல்லை அவங்க சொல்கிற அட்வைஸ் ஒரு பக்கம், எதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்டே தெரியாமல் இருக்கு. சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ்வளோ சிச்சுவேஷன்லையும் ஏஎல்ல ரிசல்ட் சொல்லுங்க காணாது, கடைசி வரைக்கும் விரைவினம் வந்து நம்பிட்டு இருந்ததையும் விட்டுட்டு போயிட்டோம். இப்போ எனக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று இவ்வளோதை என்னச்சு ஃபீல் பண்ணிட்டு லோவாக ஏதோ அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது உண்டு. இன்றைக்கு டேட் வந்து கூகுளில் அடிச்சிருக்கேன் பாருங்க, ஜூலை 16, 2024 டியூஸ்டே டேட். இந்த வருஷம் எக்ஸாமில் இருந்தாலும் அடுத்த நவம்பர் 25 எக்ஸாம் தொடங்குது. இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வெறும் 4 மாதம் தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்படி படிக்கிறேன்டா, என் வீட்டை தெரியாது நான் படிக்கிறது. நான் வீட்டை என்னன்னு சொல்லி வச்சுருக்கிறேன்னா, நான் IELTS படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன். அதையும் வீட்டை நின்று அடிக்கடி வந்து போகிறது கரைச்சல். ஸோ யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிச்சுட்டு குறைஞ்சளவு காலப்பகுதியில் 3 மாதத்துலேயே நான் படித்து முடிச்சுட்டு, நான் மேக்சிமமாக படித்து முடிச்சுட்டு நான் எக்ஸாம் படிச்சுட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் என்னால் போயிடுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி தான் வீட்டை சொல்லிவிட்டு போய் ஒரு ரூமில் நின்று இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். அது வீட்டை கூட தெரியாது. படிப்புன்னு தானே மட்டும் தட்டினோம். நான் இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த 2024 பேட்சில் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு எனக்கு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, 4 மாதத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்னனாலே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். என்னால் அது செய்ய முடிஞ்சுது, அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுண்டா அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கு. பாப்போம். எனக்கு ஒரு நாள் வரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் ரிஷியில் சொன்னோம். ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் ஜாப்பானம் வந்து சும்மா போய் இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் படிக்க போயிருந்தேன். நிறைய படிக்கலாம். டெக்னாலஜி மாதிரி படித்தேன். நான் படிச்சு போல தெரியாம கடவுள் போட போய் அவில போட போய் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு போய் பள்ளிக்கூடத்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு பேசிக் ஃபர்ஸ்ட் இதைத்தான் நான் சொல்றேன். தெரியாம படிக்க தெரியாம சொல்றோம். அதான் போன நோய்க்கு வரும். இது உங்க இருக்கா தெரியும்.